வழக்கறிஞர் எல்டி தாஸ், திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில் வந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆர்ச்சிக்கிட்ட அந்த ரவுண்டானாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோடு வந்து சாலையே இல்லாமல் ஒரு குண்டு குழியுமான ஒரு மிக மோசமாக இருக்குது. தினம் இதில் வந்து விபத்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுது. ஒவ்வொருத்தரும் யாருக்கிட்ட போய் சொல்லன்னு தெரியாமல் அந்தந்தால போய்கிட்டு இருக்காங்க. மக்கள் இதில் என்னைக்காவது கூடிய சீக்கிரம் இவங்க இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தா கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டால் கூட ஒரு ஆச்சரியப்பட இருக்குல்ல. ஏன்னா அவ்வளோ மோசமான சாலையாக இருக்குது. ஏன்னா இந்த ரோடு வந்து நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். நகரத்தோட அதுவும் இந்த திருநெல்வேலி நகரத்துக்கு நுழைவாயிலே அதுதான் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துட்டு போகக்கூடிய இடம். அந்த இடம் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. மக்கள் தினம் இந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரோட உயிருக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது. இதை வந்து ஒரு முதல்வரோ இல்லை அமைச்சர் பெருமக்களோ யாரோ ஒரு பெரிய தலைவர்கள் வரும்போது மட்டும்தான் பேட்ச் ஒர்க் பார்க்காங்களே ஒழிய இதற்கான நிரந்தர தீர்வா இதுவரைக்கும் எந்த ஒரு மாநகராட்சி நிர்வாகமும் எடுக்கலை. கூடி சீக்கிரம் எடுக்கணும். நெடுஞ்சாலைத்துறையோ மாநகராட்சியோ அடுத்தவங்க மேலே பழிய போடாமல் யாரோ ஒருத்தர் வந்து வேலையை பார்த்தா மக்கள் வந்து பலனடைவாங்கிறது தான் பொதுமக்களுடைய கோரிக்கை. தமிழகத்தினுடைய அரசாங்கம் இன்றைக்கு சாலை உட்கட்டமைப்பு வசதியில் பின்தங்கி இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு ரோடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நகர்ப்புற சாலைகளும் மிக மோசமான நிலையில புதிய தார் சாலை ஏற்படுத்தாம அதை குண்டும் குழிகளை பேஜ் ஒர்க் பண்ற வேலையை மட்டும்தான் இன்னைக்கு தமிழக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லா சாலையும் நீங்க ஒவ்வொரு பகுதியிலையும் நகரத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதியிலையும் நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கே வந்தாலும் அந்த பகுதியில் கூட பேஜ் ஒர்க் வேலை தான் இன்னைக்கு நடந்திருக்கு. சமீபத்தில் இன்னைக்கு அரியநாயகபுரம் வந்துட்டு போன தமிழக முதலமைச்சர் வந்திருக்கும் போது கூட அந்த பகுதியில் கூட பேஜ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்களே தவிர முழுமையான சாலையை நிறுத்தப்படலை. இந்த சாலை இப்படி ஏற்படுத்துறதுனால அரசாங்கத்துக்கு மேலும் மேலும் அதிகமான செலவுகளை தான் ஏற்படுத்துமே தவிர எந்த நன்மையும் பயன்படாது. இது வந்து தமிழக மக்களுடைய வரிப்பணம் தான். இது கவர்மெண்ட்ங்கிறது மக்களால் ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கம். இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் இந்த பணத்தை செலவிடணும். இந்த பணத்தை வந்து நீங்க சரியான முறையில செலவு செய்வீங்கிற நம்பிக்கையில தான் இந்த 5 வருஷம் இந்த மக்கள் உங்களுக்காக வாக்குகளை உங்களுக்கு முத்திரை பதிச்சிருக்காங்க. இந்த பதிவுகளை சரியான முறையில மக்களுக்கு பயன் தராம இப்படி பேச்சு ஒர்க்கு செஞ்சு சரியான கழிவுநீர் ஓடைகளை சரியான முறையில முழுமையாக கட்டாம இந்த மாதிரிலாம் உள்கட்டமைப்பை சரிப்படுத்தாம எந்த விதத்திலையும் பயன் தராது. மக்களோட பிரதான கோரிக்கையே தரமான சாலை. இன்னைக்கு நீங்க தங்க நாற்கர சாலைன்னு கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. அந்த சாலையை போய் பாருங்க. 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலைன்னு பைபாஸ் என்னைக்கு வரும்னு மக்களோட மனநிலை இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கே தவிர சிட்டியில பயணிக்கக்கூடிய மக்கள் ஃபுல்லா ஏன் இந்த ரோட்ல போறோம் ஏன் வாரோம் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க. இன்னைக்கு காலையில வீட்டில இருந்து கிளம்பி வந்தா பயணிக்கக்கூடிய சாலையில நம்ம உயிரோடு போயிட்டு திரும்பி வருவோமா அப்படிங்கிற தெரியாத சூழ்நிலையில இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு பயத்திலேயே இந்த சாலையில பயணிக்கக்கூடிய பயமான சாலையாக இருக்கிறதே தவிர பயனுள்ள சாலையாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இதை சரியான முறையில் இதுவரைக்கும் பயன்படுத்தல. இனி வரக்கூடிய காலங்களிலேயாட்டு வரக்கூடிய அரசாங்கங்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தணும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக